இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் செப்டம்பர் 23. ஒவ்வொருவருடைய முயற்சியின் அனுசாரம் பதவி இருக்கிறது. அதனால் குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் பலனையும் நீங்கள்தான் அடைய வேண்டும் என்பதால். நாடகப்படி ஈஸ்வரன் எதை புரிய வைக்கிறார்? ஈஸ்வரன் எப்போது வருவார், வந்து என்ன செய்வார், எங்கே அழைத்துச் செல்வார் என்பதை. மனிதர்கள் எதை புரிந்து கொள்ளவில்லை? போன பிறவியில் பாவம்தான் செய்திருக்கிறோம் என்பதை. தான தர்மம் செய்வதாலும் மனிதர்கள் எதிலிருந்து விடுபடுவது இல்லை. கீழே இறங்குவதில் இருந்து விடுபடுவது இல்லை. பரமாத்மா எவ்வாறு கர்மம் செய்கிறார்? பிரம்மாவின் மூலம் செய்வேன், செய்யவும் வைப்பேன். மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் முன்பு கணவனோ மனைவியோ இருந்தால் உயிருடன் இருப்பவரை சிதையில் ஏற்றி விடுவார்கள். ஞானிகள் ஞான சிதையில் அமர்ந்து புது உலகையே உருவாக்குகிறார்கள். சக்கரம் என்பது விஷ்ணுவினுடைய அலங்காரம் கிடையாது, பிராமணர்களுடையது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலகத்தை தூய்மையாக்குகிறீர்கள் எனும் போது உணவை சுத்தமாக்க முடியாதா? நன்றி. ஓம் சாந்தி.